சிம்பிளான ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் அரிசி, 2 ஸ்பூன் பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அரிசி பருப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி குக்கர் மூடி லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்து நல்லா சூடான ரசம் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சிம்பிளான ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் அரிசி, 2 ஸ்பூன் பருப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அரிசி பருப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி குக்கர் மூடி லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்து நல்லா சூடான ரசம் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.